வணக்கம். பங்குச்சந்தை பற்றி சேனலுக்காக சாலமுத்து. இப்போ இன்றைக்கி என்ன நடந்தது அப்படின்னு பார்த்தா, நிஃப்டியில் இன்றைக்கி எக்ஸ்பெரி வந்து பார்த்திங்கன்னா 24,449 150 வரைக்கும் வந்திருக்கு. இட்ஸ் பார்த்திங்கன்னா போன வாரம் பூரா வந்து எந்த பியூஆர் கோடுமே உடையலை. நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் இந்த பியூஆர் கோடு உடையலைங்க. ஆனால் இன்றைக்கி பியூஆர் கோடு உடைஞ்சிருக்கிறது. அப்படி என்றால் ப்ரைஸ் வந்து செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஸோ பட் உடைச்சிட்டு வாங்கிட்டாங்க. அப்படிங்கும்போது இதுக்கு மேலே உடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதாவது இங்கே பார்த்தீங்கன்னா உடையுது, பட் வாங்குறாங்கன்னா செல்லர் செல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பைன்னு தெரியல. ஒருவேளை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா செல் பண்ணிவிட்டு ஆப்ஷனில் ஒரு பை போடுவாங்க, ஃபியூச்சரில் செல் பண்ணுவாங்க, இதில் வந்து ஒரு பை போட்டு வைப்பாங்க. ஸோ அது நடக்குதா அப்படின்னு தெரியல. ஸோ அப்படி நடக்கும்போது தான் இந்த பிவாட் பாயிண்ட் வந்து உடையுது, பட் வாங்குறாங்கன்னா இது என்ன நடக்குதுன்னு சொல்லி நாளைக்கு தெரியும். அநேகமாக நாளைக்கு உடைய வாய்ப்பு இருக்கிறது. அந்த மாதிரி தான் இது காட்டுது. நம்ம வேறு எதுவும் பார்க்கறதில்ல, ஒன்லி பிவாட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் பார்க்குறோம். ஏன்னா பிவாட் பாயிண்ட்ஸ் மட்டும்தான் வந்து மாற்ற முடியாத ஒரு விஷயம். அந்த இடத்துல வாங்குறாங்களா விற்கிறாங்களாங்கிறத வந்து பிவாட் பாயிண்ட்டில் தான் நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஸோ கண்டிப்பாக வந்து இந்த எக்ஸ்பீரி வந்து என்ன சொல்லுது, ஒவ்வொரு எக்ஸ்பீரியும் ஒவ்வொரு விஷயம் சொல்லுவோம். இங்கே வாங்குறாங்க, இங்கே விற்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த எக்ஸ்பீரி ஸோ விற்கிறாங்க அப்படிங்கிறத காட்டுது. ஒருவேளை பாகிஸ்தானுடைய பதட்டம் காரணமாக எல்லோரும் பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் வந்து சேஃபாக வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் பையும் போட்டுட்டு செல்லும் போடுவாங்க. அப்போ நம்ம பார்க்கும்போது தெரியாது இது பையா செல்லான்ட்டு. இங்கே வந்து செல் நடந்திருக்கா பை நடந்திருக்காங்கிறது நாளைக்கு தான் தெரியும். மேபி இந்த டைரெக்ஷன்ஸ் பார்க்கும்போது இறங்குவதற்கான வாய்ப்பு ஆரம்பிச்சிருச்சுன்னு சொல்லலாம். பட் பையர்ஸும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா இது எவ்வளவு இறங்கினாலும் திரும்ப இதே இடத்துக்கு வர்றது மாதிரியான ஒரு, அதாவது நீண்ட காலத்தில் இருக்கிறவங்க செல் பண்ணலை, குறுகிய காலத்தில் இருக்கிறவங்க ஸ்விங் ட்ரேட்ஸ்காரங்க அப்புறம் வந்து செல் பண்ணியிருப்பாங்க. இவங்க வாங்குறாங்க, நீ விற்கிறத நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறாங்க. இங்கேயும் அதான் நடக்குது, இங்கேயும் நான் வாங்கிக்கிறேன்னு வாங்கிக்கிறாங்க. அப்படிங்கும்போது ப்ரைஸ் கீழே போனாலுமே ரெக்கவர் ஆகி மேலே வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதனால் வந்து நாளைக்கு வந்து செல் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரே விஷயம் தான், R1 R2 பாருங்கள். செல் பண்ணணுன்னா R1 அல்லது R2 உடஞ்சால் மட்டும் செல் பண்ணுங்கள். மற்றபடி வேறு எங்கே உடஞ்சாலும் செல் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இன்றைக்கி R1 R2 உடையில, பியூஆட் தான் உடஞ்சிருக்கு. பட் பியூஆட் உடையுதுங்கும் போது நாளைக்கு வந்து R1 அல்லது R2 உடைவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கின்றன. அதனால் நாளைக்கு உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. சரி, பேங்க் நிஃப்டியில் செக் பண்ணிக்கிறோம். பேங்க் நிஃப்டி அதே தான், நம்ம என்ன சொன்னோமோ அதே தான். நீ மேலே ஏறினது திரும்ப இறங்கிச்சு. இங்கேயும் பாருங்கள், இங்கே வந்து உடையுது, வாங்குது, அதே தான். அங்கே என்ன நடந்துச்சோ அதே தான் இங்கேயும் நடக்குது. செல் பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது, பை பண்ணுறதுக்கும் ஆள் இருக்குது. மேபி நிஃப்டி உடையும் போது பேங்க் நிஃப்டியும் உடைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அது உடஞ்சி வாங்கியிருக்கனால இங்கேருந்து ப்ரைஸ் மேலே ஏறி மேலே போய் இதுக்கு மேலே போய் உடையலாம். ஸோ 54,983 உடஞ்சி கீழே இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்காக இருந்தாலும் சரி, பேங்க் நிஃப்டி அந்த இண்டிசிஸாக இருந்தாலும் சரி, நிஃப்டியை பார்த்துட்டு நிஃப்டி என்ன மெத்தடில் இருக்குங்கிறத பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள். அதுதான் சரியாக இருக்கும். மேபி நாளைக்கு நம்ம எதிர்பார்க்கலாம் இறங்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. மேக்ஸிமம் வந்து பியூஆட் கோடுகளை பாருங்கள். பியூஆட் கோடுகள் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து ட்ரேடிங் அற்புதமாக இருக்கும். ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து நாளைக்கு எக்ஸ்பெரிங்கிறனால, எக்ஸ்பெரி முடிஞ்ச முதல் நாள் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு வந்து ரேட்டெல்லாம் ஹையாக இருக்கும். ஸோ கொஞ்சம் யோசித்து கரெக்டாக வந்து நீங்கள் ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா வெற்றி அடையலாம். இந்த S1 S2 S3 S4 S5 இதனுடைய கால்குலேஷனை போட்டு பாருங்கள். டெய்லி வந்து நீங்கள் என்ன ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை எழுதி வைங்க. ட்ரேடு தினம் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ட்ரேடு வந்து வாரத்தில் ஒரு நாள் பண்ண கரெக்டான மொத்தம் 2 விஷயம் தான் நடக்கும். ஒன்று இறங்கும் அல்லது ஏறும். ஏறுற அன்னைக்கு நீங்கள் செல் போடுங்க, ஏறுற அன்னைக்கு நீங்கள் பை போடுங்க, இறங்குற அன்னைக்கு செல் போடுங்க. அது கரெக்டாக கண்டுபிடிங்க. இது வரைக்கும் நடந்த, அதாவது ஹிஸ்ட்ரி ரிப்பீட் அப்படி தான் சொல்லுவாங்க. இன்றைக்கி வாரன் பஃபட் கூட அதான் சொல்லியிருக்காரு. நீங்கள் வந்து பங்கு சந்தைக்குள்ளே வர்றீங்க சரி, ஆனால் யார்டையும் வந்து டிப்ஸ் கேட்காதீங்க, நீங்களாம் உருவாக்கிங்க ஸ்ட்ராட்டஜியை. அதாவது இந்த இடத்துல நான் போகுதுன்னு நினைக்கிறேன், போயிடுச்சு, இது எத்தனை நாள் போகுதுங்கிற கணக்கு பண்ணுங்கள்.
நமக்கு இங்கே இருக்கிற ஒரே விஷயம் பியாட் கோடுகள் தான். ஏன்னா பியாட் கோடுகள் வந்து கணித அடிப்படையில் இருக்குது. மற்ற எதுவுமே நீங்கள் கணித அடிப்படையில் சொல்ல முடியாது. இது வந்து ஓப்பன், ஹை, க்ளோஸ் இதை வச்சு நம்ம போடுறோம். இதான் S1, இதான் S2, இதான் இங்கே தான் வரும். இந்த தீர்க்கரேகை, எச்சரேகை மாதிரி நம்ம போட்டுக்கிற கோடுகள். ஒரு விமானம் இறங்கணும்னா இந்த தீர்க்கரேகை, எச்சரேகை வச்சு தானே நம்ம சொல்கிறோம். அது மாதிரியான ஒரு விஷயம் தான் பியாட் பாயிண்ட்டுகள். பியாட் பாயிண்ட்டுகளில் எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் அடிக்கடி சொல்கிறேன். தொடர்ந்து அதுக்கான தனி வீடியோக்களும் வந்துக்கிட்டு இருக்குது. இப்போ பியாட் ஸ்ட்ராட்டஜி நான் கொடுத்துருக்கேன், அதை பாருங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி இருக்கிற வீடியோவும் பாருங்கள். நான் சொன்னது நடந்திருக்கா அப்படிங்கிறத பாருங்கள். ஏன்னா நாளைக்கு நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது வந்து நாளைக்கு கழிச்சு மாறலாம். ஆனால் இதுக்கு முன்னாடி நடந்ததை மாற்ற முடியாது. அப்போ நீங்கள் வந்து பார்க்கலாம். அப்போ நீங்கள் வந்து இந்த வீடியோஸ்லாம் பாருங்கள். நான் சொல்கிற விஷயங்கள் நிறைய கரெக்டாக தான் போய்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா 10 பேரை போய் தெரியும். இது உங்களுக்கு ஓகேயாக இருக்குது, நான் சொல்கிறது கரெக்டாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம பங்குச்சந்தையை பற்றிய விஷயங்கள் எல்லாருக்கும் தெரியணும். ஏன்னா நாளைக்கு எதிர்காலத்தில் வந்து எல்லாருமே ஷேர் வாங்கக்கூடிய ஒரு நிலைமை வரலாம். அப்படி வரும்போது இந்த உங்களுக்கு வந்து பங்குச்சந்தை சார்ந்த தொழில்நுட்ப வீடியோக்கள், தொழில்நுட்ப புத்தகங்கள் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். அதனால் இதை வந்து பாருங்கள். நான் சொல்கிற பியாட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். நான் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், R1 உடைஞ்சாலோ R2 உடைஞ்சாலோ செல் பண்ணுங்கள். கண்டிப்பாக நல்லா ப்ராஃபிட் கிடைக்கும். பை வந்து லோவில் எடுங்க. S1, S2வில் வந்து சப்போர்ட் கிடைச்சதுன்னா எடுங்க. ஒரு நல்ல மெத்தடில் நீங்கள் போகலாம். ஸோ நன்றி, வணக்கம்.